ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க குயிக்காக ஒரு ப்ரைடல் ஸ்லீவ் டிசைன் பார்த்தோன்னா இதுக்கு வந்து நான் ஸ்லீவ் வந்து லைனிங்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆர்ம் கர்வ் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கடைசி அதாவது ஸ்லீவோட முடியுது பார்த்தீங்களா அந்த இதுலையும் அண்ட் ஸ்லீவோட சைட்லேயும் நான் வைக்கும்போது அந்த எட்ஜஸில் வைக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ் கிடச்சிச்சு. இந்த கர்வை வந்து நான் லைனிங்கில் வெட்டி எடுத்துகிட்டு நான் வந்து அதை மெயின் பீஸ் ப்ளவுஸ் பீஸ் மேலே வச்சு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது எடுத்த பிறகு நான் என்ன பண்ணேன்னா பின்னாடி வந்து லைனிங் பீஸில் வந்து சுற்றிலும் ஒரு தையல் நான் போட்டுக்கிறேன் அந்த லைனிங் பீஸ் அசையாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து லைட்டாக அந்த மாதிரி கீழே லைட்டு ஒரு டைமண்ட் சொல்ல முடியாது, அது லைட்டாக ஒரு எப்படி சொல்லட்டும்னா எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில, அது புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அது கீழே எப்படி வரும்னு. அதுக்கப்புறம் நான் ஸ்லீவோட சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது அந்த டைமண்ட் மாதிரி வருது பார்த்தீங்களா, அதில் வந்து இல்லை இந்த மாதிரி சைடில் வந்து கொஞ்சோண்டு எட்ஜ் மாதிரி இருக்கும். அந்த எட்ஜிலேருந்து மேலே மார்க் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா ஸ்லீவ் சென்டர், அது வரைக்கும் வந்து நான் ஃபஸ்ட்டு லைன் போட்டுக்கிட்டு அதை லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்துட்றேன். சரிங்களா, லைட்டாக கர்வ் கொடுத்துட்டு ஒரு 3க்கு 3 இன்ச்சு 2.5க்கு 2.5 இன்ச் அளவில் பார்டர் எடுத்திருக்கேன். ஸ்லீவில் பார்டர் வரும் பார்த்திங்களா, அந்த பார்டர் எடுத்திருக்கேன். அந்த பார்டரை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சிட்டு அதை அப்படியே மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு, ஏன்னா நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் தேவைப்படும். ஸோ மேலேருந்து விட்டுட்டு அப்படியே சைட்லேருந்து ஃபுல்லாக கீழே வரைக்கும் நான் விட்டுட்டு வரேன். பிசுறு இருக்கும், பட் அது வந்து நம்ம பிக்சர் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த லைன்லேருந்து ஒரு லைட்டாக கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஏற்றி நீங்கள் இது ஃபுல்லாக வச்சுட்டு வாங்க. இந்த சைடும் அதே மாதிரி நீங்கள் வச்சுட்டு வரணும். ரொம்பவே சிம்பிள் தான், இது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. இப்போ இருக்கிற பிசரை வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன சிசரால் கட் பண்ணுங்கள், மீசை வெட்டுற சிசரால். ஏன்னா பெரிய சிசரால் வெட்டும்போது மேபி துணி படும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பீஸை பிடிச்சிக்கிட்டு கீழே லைனிங் அந்த மெயின் பீஸ் இருக்கும்ல ப்ளவுஸ் பீஸ், அதை வந்து கட்டை விரலால் பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் பேக் சைட்லேருந்து வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பீஸ் மெயின் பீஸ் மேலே கத்திரிக்கோள் படாது, ஈஸியாகவும் நீங்கள் பீஸெல்லாம் வெட்டிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் ஃபுல்லாக வெட்டிட்டேன். இப்போது இதுக்கு வந்து ஒரு கோல்டன் கலர் லேஸ் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 இன்ச் அளவில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச் அளவுலனா மொத்தமே 1/2 இன்ச் லேஸ் இல்லை, 1/2 இன்ச் அகலம் இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு லேஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து நான் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தேன் வளைவு வருதான்னு. இல்லை அப்படி வளைக்கிற மாதிரி லேஸ் வரலன்னா நீங்கள் லேஸில் ஒரு தையல் போடுற மாதிரி இருக்கும். இப்போ அது வளைவு வரனால நான் என்ன பண்ணுறேன்னா அது அப்படியே அந்த பிசுரை மறைச்ச மாதிரியே நான் அந்த சாரி பார்டரை வச்சு நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம்ல அந்த முக்கோண ஷேப்பில், அது மேலே ஃபஸ்ட்டு வச்சு ஒரு தையல் போட்டுட்டு வரேன். சரிங்களா, அதுக்கப்புறம் தான் அதை அப்படியே ப்ளவுஸ் பீஸ் மேலே வச்சு நான் ஒரு தையல் போடுவேன். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் தான் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக பிகினர்ஸ் கூட பண்ணக்கூடிய அளவில் மெத்தடு தான் இது. ஸோ அது வந்து நம்ம எப்போயுமே பார்டர் வச்சுட்டு 2 தையல் போடுவோம்ல, அதே மாதிரி தான் இதுலேயும் 2 தையல் போடணும். மேலே இருக்கிற பார்டரை கூட நீங்கள் அப்புறம் கட் பண்ணிக்கலாம், அந்த செங்குத்தாக நிற்கிற அந்த பார்டரை கூட நீங்கள் அப்புறம் கட் பண்ணிக்கலாம், அது பெரிய மேட்ரே இல்லை. இப்போ 2 சைடு இந்த மாதிரி வச்சுட்டு நடுவில் ஏதாச்சும் பேச்சஸ் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அப்படி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த பேச்சஸ் கூட நீங்கள் நடுவில் வைக்கலாம். சிம்பிளாக ஒரு 400 பட்ஜெட்டில் கேட்குறாங்கன்னா இந்த ஸ்லீவும் இன்னொரு நெக் டிசைனும் இருக்குது, அது நான் வீடியோ போடுறேன். அதை 2 சேர்த்து நீங்கள் ஒரு 400 வாங்கலாம். இல்லை அதை விட ஜாஸ்தியாக வாங்கக்கூடிய ஏரியாவில் நீங்கள் இருக்கீங்கன்னா கூட அதை விட ஜாஸ்தியாக வாங்கலாம். பட் நாங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் என்ன பட்ஜெட்டில் கேட்குறாங்களோ அதை தான் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இவ்வளோ தான், ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிச்சு. ப்ளஸ் எனக்கு வந்து அந்த கீழே இது வந்து சும்மா எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கிறதுனால திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னா அதே லேஸ் எடுத்து இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கனால திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னா அதை அப்படியே ஃபஸ்ட்டே நான் வச்சுருக்கலாம், பட் எனக்கு செகண்டாக தான் தோணுச்சு வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு, ஏன்னா ரொம்ப வெறும்னே இருந்தனால. இப்போ வந்து நான் வச்சுட்டு திருப்பி அதை வந்து ஃபஸ்ட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா லேஸில் ஒரு 1/2 இன்ச் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வச்சு தையல் போட்டு திருப்பி முடிக்கும் போகும்போது ஒரு 1/2 இன்ச் அப்படியே மடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து பிசுறு வெளில இருக்காது, ஈஸியாக ஃபுல்லாக வந்து அது கவர் ஆயிரும். அதுலேயும் லேஸ்லேயும் வந்து 2 சைடு எட்ஜஸ்லேயும் கார்னர்ஸ்லேயும் நான் தையல் போட்டு முடிச்சிடுறேன். ஸோ அவ்வளோதான், இந்த ஸ்லீவ் ரொம்ப ஈஸியாக பியூட்டிஃபுல்லாக முடிச்சிட்டோம். பிகினர் ஸ்பெஷல், இது இப்போ வர நிறைய பண்டிகைக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்லீவ் ரெடி பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஒன்று ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ ரெண்டுமே பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. சென்டரில் வேணால் பேச்சஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பேச்சஸ் வைக்கலாம். என்கிட்ட இல்லாத பட்சத்துக்கு நான் பேச்சஸ் வைக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த முக்கோண பீஸ் வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு ஊசியை வச்சு சிம்பிளாக அந்த முக்கோணத்தோட கார்னரில் வச்சு அப்படியே தையல் போட்டுவாங்க, அந்த நூல் வெளியில் தெரியாத அளவுக்கு. அது சப்போஸ் தூக்குற மாதிரி இருந்துச்சு, இல்லை அப்படி உங்ககிட்ட ஊசி வச்சு தைக்க நேரம் இல்லைன்னா அந்த B7000 க்ளூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ளூ வச்சு அப்படியே அந்த பீஸுக்கு கீழே ஒட்டி வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ தூக்கிட்டு இருக்காது, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிட்டோம். இந்த ஸ்லீவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி உங்களுக்கு வருதுன்னு சொல்லுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்த நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றி. அந்த ப்ளவுஸ் பீஸ் தான் கீழே இருக்குது.